தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்தல, அது போட்டோ எடுத்து அனுப்பிவிட, என்ன பிராண்டுன்னு. பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? நான் தான் பேசுறேன். கடை எப்ப சார் தர்றப்பீங்க? நீயா? ஏண்டா உனக்கு வேற வேலையே கிடையாதா? டேய் சோர்ந்தீங்க வேற எதுக்குயா? தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்தல, அது போட்டோ எடுத்து அனுப்பிவிட, என்ன பிராண்டுன்னு. உன் கடைக்குள்ள இருக்க மூதேவி என் கடைக்குள்ள இருக்குயா? பின்ன என்ன? நேற்று ராத்திரி 9 மணிக்கு கூட்டமா திருட வந்தவன் நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டிய. நான் 4 இடத்துக்கு போவேனா? மது ஒழிப்பு குறித்து என் கருத்தா, அது ஒழிக்க வேண்டியதுதான். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். 2 அரசாங்கமும் சேர்ந்து எடுக்கணும். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. மது ஒழிப்புங்கிறது சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. அது என்னன்னா அரசாங்கம் பார்த்து ஒரு இது இருக்குதுன்னா நம்ம அதை என்னன்னு ஃபாலோ பண்ணலாம். போதுங்க. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஆளும் பேச்சும் ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. போதுங்க. ஏற்கனவே ஒரு ரவுண்ட் ஒழிச்சிட்டு தான் இருந்தீங்க. நாம் தமிழர் பேசிட்டு இப்பதான் வந்தேன். அந்த ராத்த அடிக்கும். டேய் நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? இந்த பா என்ன பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டனா உன் பின்னால இருக்க போட பார். மறுபடியும் ஏன்டா சிரிக்கிற? இருக்கிற பொறுப்புல எல்லாம் உங்க பேரே இருக்கே. நேற்று பெருந்தலைவர் காமராஜர் ஆமா நினைவு நாளுக்கு ஒருத்தன் போஸ்ட் போட்டிருக்கான். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே மாட்டிக்கிட்டனே. என்ன போட்டிருக்கேன்? எங்களை குடிக்க வைத்து நாசமாக்கிய தலைவர்களுக்கு மத்தியில் படிக்க வைத்து எங்களை பெருமையுடைய ஆளாக மாற்றிய நல்ல விஷயம் தானே. இவ சொல்ற அடையாளம் உள்ளவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. அவனை நான் மிதிச்சே கொல்றேன். அவன் உன்ன தர சொல்றேன். நல்ல விஷயம் தான். குடிக்க வைத்து நாசமாக்கிய அப்படின்னு பதிவு பண்ணிருக்கான்ல, அது யார? ஏண்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கேன், 1 வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, 2வது தடவை அட்ரஸ் கொடுக்குற. டேய் இனிமேல எவனையும் அனுமதி இல்லாம போன சொல்லக்கூடாது, எவனுக்கு அட்ரஸ் சொல்லக்கூடாது. கொன்னூட யார? அவன் கட்சி தலைவரை சீமான தாக்கியே அட பாவி சரியான பழிலாம். இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வர போறாங்களா? வாங்கடா கடையை காலி போடுவோம். அந்த கட்சி சேர்ந்த செயல் தலைவர் செயல் தலைவரா? ஒரே ஒரு செயல் தலைவர் இருந்தா அவரும் தலைவர் ஆயிட்டார். இன்னும் செயல் தலைவர் யாரு? நாம் தமிழர் கட்சியில இருக்காருல்ல செயல் தலைவர். யார் சார் வரே? இவரை தெரியல. இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடுறா சார். என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. அவரு இல்லைங்க, இவரு ரெமி மார்டின். தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்தல, அது போட்டோ எடுத்து அனுப்பிவிட, என்ன பிராண்டுன்னு. மாமா போயலா அவன் சேத்துல ஆயிட்டானா? அவன் அப்பயும் அவன் செயல் தலைவர். உங்களுக்கு தெரியாதா? இதுதான் சாட்டை போட்ட ட்வீட். என்ன? ஓஹோ, தாத்தா காமராஜர் போட்டுருவோம். சரி, வசதியா என்ன தெரியுமா, காமராஜர் படிக்க வச்சாரு. இப்ப காமராஜருக்கு முன்னாடி எல்லாம் படிக்க வைக்கல தானே? அத பத்தி பேசு. இந்த நாடு முன்னேறுமா? இன்னும் 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. கரெக்டா சோழர்கள் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா என்னடாச்சு? அதுக்கப்புறம் தமிழர் எங்கடா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் ஃபார்வர்ட் பண்ணவன் அதைத்தானே பண்ணிருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுவாங்க, இல்லன்னா 1967 வந்துருவாங்க. இதுக்கு இடைப்பட்ட தூரத்துல அவனுக்கு கோமால இருந்துப்பாங்க நினைக்கிறேன். பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல தேடுறவன் பொந்தல தேடுறவன் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? கோமாலாம் கிடையாது. வேலண்டைன்ஸ் ரெமி மார்டின் இப்ப 12 மணி ஆயிருக்கும்ல, 2 மணிக்கு மேல ஆனாலே அதெல்லாம் அப்படித்தான். 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. குடிக்கிறவனே கூட அட்வைஸ் பண்ணலாம், நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன் சத்தியமணி தங்கம். உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி ஆட்கள் பேசலாம். எப்படி ஒரு விஸ்கி ஒண்ணு அனுப்புனல, அது போட்டோ கொஞ்சம் அனுப்பு, அது தீந்துருச்சு. சொல்லு, இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன்.
ஒருத்தர் கேட்டாரு, தம்பி இது வேண்டாம்டா, நீ ரெமி மார்ட்டின் இந்த கொடுத்து விடு, ரெமி மார்ட்டின் அடுத்த முறை. முரட்டு குடியாரனா இருப்பான் இருக்க இந்த நாத்தனா இருந்து ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம், பொழப்பத்தை புழுத்த வழியலாம். தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்துல, அது போட்டோ எடுத்து அனுப்பிவிட, என்ன பிராண்டுன்னு. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? சீமானோட பேச்சை கேட்டு ஒருத்தர் ஆர்காசம் ஆகி உன்கிட்ட வந்து ஒரு செல்ஃபி வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டா, அவங்கிட்ட நீ மீட்டர் போட்டு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சரக்கு வாங்கிட்டியே, நீ எல்லாம் குடிக்கிறத பத்தி பேசலாமா? ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? ஏன்பா அவன்கிட்ட காசு இல்லையா? ஓசி குடியா அவன்? ஆமா, அப்புறம் ரிலீஸ் ஆன இங்க பாரு, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, தமிழ் தேசியவாதி. இந்த பாரு, நான் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே நான் ஆளை காலி பண்ண பாக்குறேன். ஸ்னீக்கர் ஷூ, ரீபோக் ட்ராக்கு, இதெல்லாம் யூஎஸ் போல டி-ஷர்ட் எல்லாம் போட்டு உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி ஒரு விஸ்கி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. அது என்ன ரேட்? போட்டோ மட்டும் எடுப்பேன். ஏண்டா விடிய விடிய 4 புள்ள அடிச்சிருக்கேன், ஜானி மாதிரி சப்புன்னு கிடக்கு. போலீஸ் கிளிச்சுன்னு போன காலையில கடை இருக்காது, வெறும் தரதான் இருக்கும். அது பேர் என்ன? பேர் தெரியல. இது வந்து மெடிக்கல் ரெப்பா இருந்துச்சா? மெடிக்கல் ரெப்ல எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான பேர்லாம் இருக்கும், அந்த மாத்திரை பேர்லாம். அது வேற வாயி, இது நார வாயி. இது நம்ப முடியுதா? ரெமி மார்ட்டிங்கிற ஒரு பேரு ஸ்பெல் பண்ண தெரியல. அதனாலதான் அந்த தொழிலை விட்டுட்டு, அந்த தொழில் ஒரு ஞானம் இருந்ததுன்னா இவன் அந்த தொழில் பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுல ஞானம் இல்லைங்கிறனாலதான் அந்த வேலையை விட்டுட்டு இப்படி வந்து சீமானிசம் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இவன் தான் பிராது கொடுத்தது, என் போன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. அப்ப அந்த வேலண்டைன்ஸ், ரெமி மார்ட்டின் எல்லாம் இவன் பேசின வீடியோ தானே. நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. பெத்தவங்களும் மதிக்கல, மத்தவங்களும் மதிக்கல, அதான உங்க ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி. அப்போ ஓசியில வாங்கி ரெமி மார்ட்டின் வேலண்டைன்ஸ் உள்ள விடுற நீ குடிக்க வச்சாங்க தலைவர்னு பேசவே பேசாத. ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க முடியல, மூஞ்சி முக கட்டையும் பாரு. ஆஹா, குடிக்க வைத்த தலைவர்கள் மத்தியில் தானே போட்டிருக்குது, இதுல சீமான் பேர் எங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும். மத்த ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்த ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடிச்சுட்டு சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. சீமான் வந்து அதை பண்ணுவாரு, இதை நொட்டினாருங்கிறது எனக்கு தெரியும். சீமான் என்னத்தை நொட்டி பாருங்க எனக்கு தெரியும். அதெல்லாம் தேவையில்லை, உலகத்துக்கே தேவையில்லை. ஆனா அவர் வாயாலேயே ஒத்துண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. என்னது? வச்சுக்கங்களேன். இந்த பார், நான் அரசியல்வாதி, எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட. முடிஞ்சா மோதிப்பார். ஐ see you get out. அப்படியா? ஆமா. நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதினா இப்ப செக் பண்ணி பாத்துறேன். சீமா வீட்டுக்கு போனா அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றதுக்கு? நான் வைக்கப்படல. ஒரு குவார்டர் கூட கொடுப்பாங்க, ஒரு குவார்டர் கூட கொடுப்பாங்க, ஒரு குவார்டர் கூட கொடுப்பாங்க. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. எங்க அம்மா வந்து கெஞ்சியே, எப்பா அது கொடுத்தா தாப்பா சாணம் வர்றேங்குது, என் தேவை பண்ணி விடுப்பான். நான் எங்க அண்ணன்ட்ட பேசி அண்ணன் ஒரு 4 பெட்டி அனுப்பிவிடுங்க. அது எங்க அம்மா வந்து அந்த 300 ரூபாயோட ஒரு குவார்டர், 300 ரூபாயோட ஒரு குவார்டர், 300 ரூபாயோட ஒரு குவார்டர். மத்த வீட்டுக்கு போகாம என் வீட்டு வர்றது காரணம் தான். ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ். மாமையா ஃபேமஸான வீடியோ. ஃபேமஸான வீடியோ. அதாவது அதான் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட ஆளுனா, இப்ப சொல்லுங்க, குடிக்க வைத்த தலைவர் யாரு? குடிக்க வச்சதுல சீமான் தான். சீமான் தானே மாமா. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. சரக்கு வாங்கி கொடுக்கறது. அப்ப வந்து உழைக்கிற மக்களை வந்து இவன் தான் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.